எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் இறைவனுக்கு முன்பாக எல்லோரும் சரிசமமே. இஞ்சிக்குடி மகாராஜபுரம் முனீஸ்வர சுவாமி கோயிலில் தனி சிறப்பு என்னன்னா, மதம் என்பது மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான். எல்லா மதங்களுமே உயர்ந்தது. அதனால தான் இந்த கோயிலில் 6 மதத்தினுடைய தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்து மதத்துக்கு சார்பாக முனீஸ்வரர் மற்றும் ஏனைய தெய்வங்கள். அதுபோல் ஒரு பக்கம் அன்னை மாதா, அதோட இயேசுநாதரும் இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் கௌதம புத்தர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்னொரு பக்கம் மகாவீரர் சைன மதத்தை உருவாக்கினோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதேமாரி சீக்கிய மதத்தை உருவாக்கின குருநானக் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதேமாரி பள்ளிவாசலும் இந்த இடத்துல இருக்குது. 6 மதத்தினுடைய தெய்வங்கள் இங்கே இருக்குது. இந்த முனீஸ்வரருக்குரிய தெய்வலோகம் மாரி உலகத்தில் உள்ள பிரதான தெய்வங்கள் எல்லாமே இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. மாதா இருக்காங்க. அதுமாரி இயேசுநாதரும் மேலே இருக்காங்க. புத்த மதத்தை உருவாக்கின கௌதம புத்தர் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீ மகாவீரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குங்க. சைன மதத்தை உருவாக்கினவர் ஸ்ரீ குருநானக் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்தியாவில் சீக்கிய மதத்தை உருவாக்கினவர். இங்கே பள்ளிவாசலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்களுக்கு புனிதமான இடம் பள்ளிவாசல். இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், சைன மதம், எல்லா மதங்களும் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதாம். எப்படி பல ஆறுகள் போய் கடலில் கலக்குதோ அதுமாரி மதங்கள்ங்கிறது மார்க்கம், இறைவனை வழிபடக்கூடிய ஒரு வழிமுறை. எப்படி ஆறுகள் போய் சேர்ற மாரி கடலில் சங்கம், அதேமாரி எல்லா மதங்களுமே இறைவன் ஒருவரே என்பதுதான் எல்லா மதங்களுடைய தத்துவம்.